தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கான குறள் என்னங்க ஐயா? இன்னைக்கான குறள் அதிகாரம் 127 அவர்வயின் விதும்பல். குறள் எண் 1270. பெரினென்னாம் பெற்ற காலென்னாம் உரினென்னாம் உள்ளம் உடைந்துக்க கால். இந்த குறளுக்கான பொருள் என்னங்கய்யா? இதற்கான பொருள், எதிர்பார்த்து ஏமாந்து உள்ளம் உடைந்த பின் காதலை பெற்றுத்தான் என்ன பயன்? வருபவன் காலத்தில் வர வேண்டாமா? இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றீங்களா? இதற்கான உதாரணம், வருகை எதிர்பார்த்து ஏமாந்து இருப்பதால் காதல் செய்து என்ன பலன்? வரவேண்டிய காலத்தில் காதலன் காதலியிடம் வந்து சேர்வதே சிறப்பானதாகும். நான் சொன்ன குறளும் அதோட விளக்கமும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நாளைக்கும் இதே மாதிரி இன்னொரு குறள் பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமாவும் இருக்கும்.